சென்னைக்கு ஸ்கெட்ச் போடும் டிவிக்கு. ஏன்னா, இங்க தான் முக்கியமான தலைவர்கள்லாம் போட்டி போட போறாங்க அப்படிங்கிறாங்க. அதுல முக்கியமா விஜய் அவரு லேட்டஸ்ட்டா 2 தொகுதிகள டிக் அடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. 1 சென்னையில பெரம்பூர், மற்றொன்று திருச்சியில திருச்சி கிழக்கு. அதேபோல அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவரு தியாகராய நகர் தொகுதிய டிக் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த தொகுதிகள அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க? இந்த தொகுதிகளுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டு அந்த டேட்டாஸ் என்ன? இந்த தொகுதிகள்ல போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா? பல விஷயங்கள் இருக்கு. இந்த பின்னணிகள தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு அலசலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏன் பெரம்பூரை டிக் அடித்தார் விஜய்? டிவிகே சொல்லும் 7 காரணங்கள். சென்னை பெரம்பூர்ல தான் எங்களுடைய தலைவர் திரு விஜய் போட்டியிட போகிறார் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க தாவேகாவினர். வேலைகளையும் அங்க தொடங்கிட்டாங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே இப்பவே இங்க சென்னை பெரம்பூர் சுற்றி தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தல் அலுவலகம் இதெல்லாம் போட்டு வேகம் எடுத்துட்டு இருக்கு வேலைகள். சரி, ஏன் திரு விஜய் பெரம்பூரை செலக்ட் பண்ணாரு அப்படின்னா ஒரு 7 காரணங்கள் அடுக்கப்படுது. முதன்மையாக சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஈஸியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துரலாம். அவருடைய வீட்ல இருந்து பனையூர்ல இருந்து இறங்கி வேலை பார்க்கலாம். 1. 2வது சென்னை இங்க பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ரொம்பவே சென்னையில வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இறங்கி வேலை பார்த்தா வெற்றி சாத்தியம். 3வது மிக முக்கியமான அதாவது திமுகவுடைய கோட்டை காலகாலமாக திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்படுது. போன முறை முழுமையாக சென்னையை திமுக கூட்டணி கைப்பற்றியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த கோட்டையே தகர்த்தா விஜய் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் கிராஃப் அந்த மைலேஜ் எக்கச்சக்கமா எகுரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இதற்கு அடுத்து வலுவான வடசென்னை. விஜய் அவருக்கு வடசென்னையில நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. ரசிகர்கள் பட்டாளமும் வடசென்னையில அதிகமா இருக்கு. ஸோ இது தனக்கு சாதகமா அமையும் அப்படின்னு கணக்கு போடுறாரு. அது மட்டும் இல்லாம இங்க வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள்ஸ் அதிக அளவுல இருக்காங்க. மிக முக்கியமாக சிறுபான்மையினர் இனத்தினரும், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறித்துவ சகோதரர்கள் இப்படி பரவலாக அனைத்து மத சகோதர, சகோதரிகளும் இங்க இருக்காங்க. இது எல்லாமே தனக்கு சாதகமாக அமையும்னு கணக்கு போடுறாங்க. மேலும் இங்க வலுவான ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் இங்க இருக்குங்க. அதனுடைய அந்த வரலாறு பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. ஒரு எளிய மக்களுக்கான அரசியல் அத இங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. எங்களுக்காக ஒர்க் பண்றவரு அப்படின்னு. தன்னுடைய திரைப்படங்களும் எளிய மக்களுக்கான அந்த ஒரு கதாபாத்திரங்கள தான் அதிகமா ஏற்று நடிச்சதால, இங்க தனக்கு இயல்பாவே தன்னை பொலிட்டிக்கலாவும் ஏத்துப்பாங்க அப்படின்னு விஜய் அவரு கணக்கு போடுறாரு. கத்தி, ஜீவானந்தம் இப்படின்லாம் அவங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, இந்த கிராஃப் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துற மாரி தான் இந்த டேட்டாஸும் இருக்கு. கடந்த கால டேட்டாஸு டைரிய மறுபடியும் எடுத்துட்டேன். இப்ப 2011 எடுத்துப்போமே, பெரம்பூர் தொகுதியில 84,668 வாக்குகள திரு சௌந்தரராஜன் அவரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கவாதி, போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக கடுமையாக பாடுபட்டவரு. அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. எதிர்த்து போட்டியிட்ட திரு என்.ஆர். தனபாலன் அப்ப அவரு திமுக கூட்டணியில இருக்காரு. 67,245 வாக்குகள். அந்த தேர்தல்ல 17,423 வாக்குகள் வித்தியாசங்க. வெற்றி வித்தியாசம். 2016 எடுத்துக்கிட்டோம்னா, திரு வெற்றிவேல் அதிமுக இப்ப அவரு மறைஞ்சிட்டாரு. உங்களுக்கே தெரியும். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப, அப்ப அவரு ஆர்கே நகர விட்டு கொடுத்தாரு. பின்னாடி ஆர்கே நகர்ல நின்னு மிக முக்கியமானவரு. அப்புறம் அமமுகவுல இணைஞ்சாரு. 79,974 வாக்குகள இந்த தொகுதியில பெறுகிறார். அப்ப திமுக கூட்டணியில போட்டியிட்ட திரு என்.ஆர். தனபாலன் அவரு 79,455 வாக்குகள். அதுல வெற்றி வித்தியாசம்ன்னு பார்த்தோம்னா, வெறும் 519 வாக்குகள் தாங்க. அதே நேரத்துல 2016ல மக்கள் நல கூட்டணி. அங்க சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில திரு சௌந்தரராஜன் தோழர் முன்னையே போட்டியிட்டவரு சிட்டிங் எம்எல்ஏ. அவரு போட்டியிட்டு கிட்டத்தட்ட 10,281 வாக்குகள அவரு அறுவடை செய்றாருங்க. ஒரு கணிசமான வாக்குகள். கம்யூனிஸ்ட் பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இங்க உறுதிப்படுத்திக்கலாம். அப்புறம் 2021க்கு வருவோமே, இங்க திமுக நேரடியாக போட்டி போடுறாங்க. அவங்க திரு ஆர்.டி. சேகர் போட்டியிட்டு 1,05,267 வாக்குகள அவர் பெறுகிறார்.
அதே நேரத்துல திரு என்.ஆர். தனபாலன் இப்ப அதிமுக கூட்டணி. அவரு வெறும் 50,291 வாக்குகள் மட்டும் தான் பெறுகிறார். வெற்றி வித்தியாசம் பார்த்தோம்னா 54,976 வாக்குகள்ங்க. பிரம்மாண்டமான வெற்றி. இதுக்கு முன்னாடி 2019ல பை எலக்ஷன் நடக்குது, இடைத்தேர்தல். அப்பவும் பார்த்தோம்னா திரு ஆர்.டி. சேகர் அவர் தான் போட்டியிடுறாரு. அப்பதான் 1,06,394 வாக்குகள அவரு அறுவடை செய்றாரு. எதிர்த்து போட்டியிட்ட திரு ஆர்.எஸ். ராஜேஷ் அதிமுகவுல மாவட்ட செயலாளர். அவரு 38,371 வாக்குகள் மட்டும் தாங்க அவர் பெறுகிறார். கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல அப்பவும் இருந்திருக்கு. இந்த 2 தேர்தலையுமே நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னா 2021க்கு திரும்புவோம். இங்க நாம் தமிழர் கட்சி மெர்லின் சுகந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 19,821 வாக்குகள பெறுகிறார். நல்ல கணிசமான ஓட்டு. 9.89% அவங்களே 2019ல வெறும் 8,611 வாக்குகள் தான் அவங்க அறுவடை செஞ்சிருக்காங்க. இப்ப டபுள் தி மார்ஜின்ங்க 2 மடங்காக உயர்ந்திருக்கு. சரி, 2021க்கு திரும்புவோம். திரு ஏ. பொன்னுசாமி அவரு மக்கள் நீதி மய்யம் கிட்டத்தட்ட 17,052 வாக்குகள். எவ்வளோ? 8.52% வாக்குகள அவரு அறுவடை செஞ்சிருக்காரு. இதிலிருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் ஜனநாயக தன்மையோடு இருக்காங்க. பரவலாக அனைவருக்கும் தங்களுடைய வாக்குகள செலுத்தியிருக்காங்க. ஒரு கட்சிக்கு தான் அப்படின்னு இல்லாம, அ எல்லோருக்கும் வாக்குகள பிரிச்சிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமானது, மாற்று சக்திகள் யாராவது இந்த தொகுதிக்கு வந்தா, மாற்று சக்திகளுக்கும் வாய்ப்புகள கொடுத்திருக்காங்க தங்களுடைய வாக்குகள் மூலமாக. அதுதான் நம்ம சொன்னது. நாம் தமிழர் கட்சியாகட்டும், மக்கள் நீதி மய்யம் ஆகட்டும், கடந்த 2 தேர்தல்களாக அவங்க கணிசமான வாக்குகள பெற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் வலுவில்லாத ஆப்போசிட் பார்ட்டி ஏடிஎம்கே. அதனால இங்க திமுகவும் இறங்கி வேலை பார்த்ததால 10 ஆண்டு ஆட்சி பொறுப்புல அதிமுக இருந்ததால, போன 2021ல அமோகமான வெற்றிய திமுக பெற்றிருக்கு. இப்ப திரு விஜய பொறுத்தவரைக்கும் ஈஸியா இந்த தொகுதியில மக்கள ரீச் பண்ணிற முடியும். இந்த தொகுதி மக்களும் விஜய் அவரையும் ஈஸியா தொடர்பு கொள்ள முடியும். இது எல்லாமே தங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்புறம் வடசென்னையில ஒரு முக்கியமான பிரபலம் அவரு போட்டியிடுறப்ப, வடசென்னை மக்களுடைய பிரச்சனைகள விரைவில தீர்க்கலாம். அவங்களுக்காக குரல் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டியிட்டவர்கள் வாக்குகள பெற்றாங்க. ஆனா, அவங்களுக்காக பெருசா எதையுமே செய்யல. இப்பவும் வடசென்னை சுற்றி அடித்தட்டு மக்கள் பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில கூட தூய்மை தொழிலாளர்கள் ஆளும் திமுகவ நடுநடுங்க செய்யக்கூடிய வகையில தங்களுடைய ஆர்ப்பாட்ட, போராட்ட அரசியல தீவிரப்படுத்துனாங்க. தொடர்ச்சியான அவங்களுடைய போராட்டம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சது. அவங்களுக்கு பக்கபலமாகவும் குரல்கள தாவேக்காவும் பதிவு செஞ்சது. ஸோ இவ்ளோ கால்குலேஷன் இருக்குங்க, கணக்குகள் இந்த தொகுதிய திரு விஜய் டிக் அடிக்கிறதுக்கு. பக்கத்துல பார்த்தோம்னா, வில்லிவாக்கம் தொகுதிய தேர்வு செஞ்சிருக்காரு திரு ஆதவ் அர்ஜுனா. 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. இறங்கி வேலை பார்க்கலாம். வடசென்னை வாக்குகளையும் சூளையா அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னும் கணக்குகள் போட்டிருக்காங்க. வடசென்னையில அடித்தட்டு மக்கள் பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்காங்க. அங்க குப்பைகள் பிரம்மாண்டமா குவிஞ்சு கிடக்கிறது. நிறைய தொற்று நோய்கள் அதிக அளவுல எளிய மக்கள பாதிப்படைய செய்ய வைக்கிறது. பெரிய அளவுல கட்டமைப்புகள் வலுவாக மாறாதது. வடசென்னைனாலே ஒரு ஒதுக்கப்பட்டது போல அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த வடசென்னைய சென்னையுடைய உயிர் நாடியாக, சென்னை வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுகின்ற ஒரு வடசென்னையாக நாங்க மாற்றுவோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க திரு விஜய் அவங்களுடைய பட்டாளம்ங்க. சரி, அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத செயலுக்கு வந்த பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில விஜய் எங்க போட்டியிட்டாலும் அவர தோற்கடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுல மிக உறுதியா இருக்காங்க அறிவாலயத்தினர். இங்க வடசென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்பவே ஸ்கெட்ச் போட்டு வேலைகள பார்க்க தொடங்கிட்டாரு அமைச்சர் திரு சேகர் பாபுங்க. அப்புறம் இளைஞர் அணியினர், பல்வேறு அணியினரும், மாணவர் அணியினர் இப்படி எல்லோரும் களத்தில இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திட்டங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். பெண்களுக்கு குறிப்பா பல்வேறு திட்டங்கள கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இங்க விஜய் வந்து சரி பண்றதுக்கு முன்னாடியே இங்க தொகுதிய நாங்க சிறப்பா வச்சிருக்கோம். அது தொடரணும். இன்னும் அதிகரிக்கணும்னா, மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா தான் சரியாகும் அப்படிங்கிற வகையில கேன்வாஸ்லாம் போயிட்டுருக்கு. விஜய்க்கு எதிராக பெண்கள் வாக்குகளையும் கவர் பண்ற மாரி பிரபலமான மிக முக்கியமான பெண் வேட்பாளர நிறுத்தலாமா அப்படின்லாம் ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. எத வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு தாவேக்காவினரும் தெரிவிக்கிறாங்க. இதுதான் கிரவுண்டு நிலவரமா இருக்கு. சரி, நம்ம இங்கிருந்து அப்படியே
தியாகராய நகர் பக்கத்து தொகுதிக்கு போங்க. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு அதிர்ஷ்டமா அவஸ்தையா? தியாகராய தொகுதி நிலவரம். ஒரு பக்கம் சென்னை பெரம்பூர்ல பூமி பூஜை எல்லாம் போடப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட, இன்னொரு பக்கம் வட சென்னை முழுக்கவே எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அந்த உதவிகளை செய்ய தொடங்கியிருக்காங்க தாவேகாவினர். குறிப்பா பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவரு ஆட்டோ தொழிலாளர்கள் உள்ளிட்ட எளிய மக்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாருங்க. கேஸ் தட்டுப்பாடு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக எல்லா பக்கமும் கொண்டு போறாரு. தியாகராய நகர்ல அதிக அளவுல கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்ட். தியாகராய நகரில் போட்டியிட போகிறார் திரு ஆனந்த் அப்படிங்கிறாங்க தாவேகாவினர். இதுல நிச்சயமா அவர் வெற்றி அடைவாருங்க அப்படின்னு ஒரு சாரரும், இன்னொரு பக்கம் இப்படி பொதுச் செயலாளரை கூட்டிட்டு போய் கவுத்துட்டாங்களே, உள்ளடி வேலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு புலம்பல்களும் இன்னொரு சாரார்கிட்ட இருந்து வெளிப்படுதுங்க. ஏங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தியாகராய நகருடைய ஹிஸ்டரி அப்படின்னு டேட்டாஸ குடுக்குறாங்க. அதே டைரி நிறைய தகவல்கள், புதிய டேட்டாஸ். எப்படின்னா 2016ல அதிமுகவுல திரு பி. சத்யா அவரு சத்யநாராயணன் போட்டியிட்டாரு. 53,207 வாக்குகள். எதிர்த்து போட்டியிட்ட திமுகவுல திரு என். கனிமொழி சோமு அவர்கள், அதாவது இப்ப ராஜ்யசபா எம்பியாக இருந்து இப்பதானே பதவிக்காலம் முடிஞ்சது. அவங்க தான் 50,052 வாக்குகளை அவங்க பெற்றாங்க. டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3,155 வாக்குகள்ங்க. 2021 எடுத்துக்கிட்டோம்னா திரு ஜே. கருணாநிதி திமுகவில் வெற்றி அடைஞ்சாரு. 56,035 வாக்குகள். எதிர்த்து போட்டியிட்ட திரு டி. நகர் சத்யா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அதிமுகவில் 55,898 வாக்குகள். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 137 வாக்குகள் தாங்க. அப்ப இதுவே தியாகராய நகருடைய செய்தியை சொல்லிடும். இங்க யாருக்குமே நிரந்தர வெற்றி அப்படிங்கிற மாதிரி இல்ல. டஃப்பா இருக்கும். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, பொதுச் செயலாளர் அவரு திங்கட்கிழமை 16ஆம் தேதி மார்ச் 16 பேப்பர்லாம் அவர் பார்த்தாரா? இல்ல கொண்டு போனா கூட போதுங்க கவனத்துக்கு அப்படிங்கிறாங்க. அதுல தியாகராய நகர் சென்னை தொகுதிகளில் தியாகராய நகருடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நான் வேணால் ஃபோட்டோ பிடிச்சி அதை அப்படியே வைக்கிறேன், பழைய டேட்டாஸு. அதில் கூட பார்த்தோம்னா 1989, 1991, 1996 இந்த 3 தேர்தலில் தான் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு 30,000 40,000 ஓட்ஸ் வித்தியாசம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா 89ல் அதிமுக 2ஆ பிரிஞ்சிருந்தாங்க. 91ல் அப்போ தெரியும் ஒரு பெரிய அலை அடித்தது அதிமுகவுக்கு சாதகமாக. அதுக்கப்புறம் 96லையும் பார்த்தோம்னா திரு ரஜினிகாந்துடைய வாய்ஸு, வீரப்பன் அவர்களுடைய வாய்ஸு, அதிமுகவுக்கு எதிரான அலை, திமுக தமாக கூட்டணி அப்படின்னு. ஸோ இந்த காரணங்களால தான் இங்கே பயங்கரமான வித்தியாசத்தில் வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1957 to 2021 வர இந்த இடையில 3 தேர்தல்கள் தவிர்த்து ஏனைய 12 தேர்தல்கள்லையும் பார்த்தோம்னா இந்த ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா நூலிலையில தான் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்தாவது அவரு கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேணாமா? தியாகராய நகர் தொகுதியில போய் சிக்கிட்டாரே அப்படின்னு வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க. அதுல உண்மை இல்லாமலும் இல்லைங்க. இங்க அதிமுக வலுவாக இருக்காங்க. மாவட்ட செயலாளருடைய கோட்டை திரு சத்யா களத்துல இறங்கி 137 வாக்குகள்ல தானே தோத்துட்டாரு. அதனால அப்ப இருந்தே தீயா வேலை பார்க்க தொடங்கிட்டாரு. இந்த ஆண்டு தொடக்கத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன தேவையோ வாக்காளர்களுக்கு அதை கொண்டு போயும் சேர்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவிலையும் மிக முக்கியமானவர் மறைந்த திரு அன்பழகன், அவருடைய ஒரு கோட்டை தான் இந்த தியாகராய நகர். அவங்களுடைய குடும்ப வாரிசுகளும் இங்க செல்வாக்கோடு இருக்காங்க. அவருடைய ஆதரவாளர்கள், சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கே இங்க மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க திமுகவில். அவர் தவிர்த்து பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளரான திரு ராஜா அன்பழகன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே வலிமையானவங்க. அவங்க ஒரு பக்கம் திமுக, அதிமுக ஒரு பக்கம். இதுல 2016லயே பார்த்தோம்னா பாஜக திரு ஹெச். ராஜா அவரு இங்க கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள், எவ்வளோ 19,888 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அப்ப தேமுதிக கிட்டத்தட்ட 6,210 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அந்த தேமுதிக இப்ப திமுக கூட்டணியில இருக்காங்க. போன இதுலயே பார்த்தோம்னா 2021ல மக்கள் நீதி மையத்துல திரு பழ. கருப்பையா அவரு 14,567 வாக்குகள்
பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியும் 8284 வாக்குகள பெற்றிருக்காங்க. இப்படி எல்லோருமே கணிசமாக வாக்குகள் பெறக்கூடிய சென்னையுடைய மைய ஒரு தொகுதி தான் தியாகராய நகர். எல்லா பக்கமும் அடிங்க. இப்படி ஒரு கணிசமான குரூப்ல போயிட்டு இவர போட்டி போட வச்சிருக்காங்க. இங்க தாவேகாக்குள்ளார நிறைய கோஷ்டி அரசியல்கள்லாம் இருக்கு. தியாகராய நகர் தான் சர்வேல பாசிட்டிவா உங்களுக்கு வருது அப்படின்னு. இவரு வேற தொகுதிய எதிர்பார்த்தாரு. சோழிங்கநல்லூர், அம்பத்தூர் இப்படின்லாம் செய்திகள் அப்படிதான் வருது. ஆனா, அங்க கிறிஸ்தவ சமூக வாக்குகள் இருக்கு. அதனால திரு ஜேசிடி பிரபாகருக்கு கொடுக்கலாம் அம்பத்தூரு அப்படின்லாம் தகவல் சொல்லி, உங்களுக்கு தியாகராய நகர் சரியா இருக்கும் அப்படின்லாம் சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுன்னு இந்த பக்கம் இவருக்கு தள்ளி விட்டாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில தான் போன முறை திரு ஜேசிடி பிரபாகர் போட்டியிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர் கூட இருந்தாரு. அதிமுக இப்ப இங்க தவேகாக்கு வந்துட்டாரு. இவ்ளோ நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா தாவேக்காவினர் எங்களுடைய தளபதி விஜய் அவருக்காகவே, எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருக்காகவே இங்க நாங்க வெற்றிய கொடுப்போம். அந்த அளவுக்கு இறங்கி வேல பார்ப்போம் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. இதனால தான் என்னவோ என்டிஏ கூட்டணி வரணும் அப்படின்னு டிவிகேவுல மாவட்ட செயலாளர்கள்லாம் குரல் கொடுத்தாங்களோ என்னவோ! அப்படியே என்டிஏ கூட்டணி வந்தாலும் வலுவான தியாகராய நகர் தொகுதிய அதிமுகவோ, இல்ல பாஜகவோ விட்டு குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது டிவிகேவுக்கு. ஸோ எப்படி போட்டாலும் செக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மக்கள் எப்படி ரிசல்ட் குடுக்குறாங்க அப்படின்னு. இன்னும் நிறைய டேட்டாக்கள் இருக்கு. நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய பின்னணிகள் இப்படி பல விஷயங்களையும் நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனல்ல நம்ம பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கோம். எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு தொடர்ந்து எங்களுடைய காணொளிகள எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள தவறாம பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.